எங்கள் அண்ணனை பற்றி நல்லா தெரிஞ்சோம், எங்கள் அண்ணிங்களை எவ்வளவு மோசமாக நடத்துகிறாருன்னு தெரிஞ்சோம். அன்னைக்கு எந்த அனுபவமும் இல்லாமல் நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். ஆனால் இப்போ இவ்வளோ விஷயத்தை கடந்து வந்த பிறகு வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை மனசில் வச்சு முழு நம்பிக்கையோட தைரியத்தோட சொல்கிறேன். உனக்காக நான் இருக்கேன் ஜனனி. நீ சாதிக்கணும் ஜனனி. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ நான் அதுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். நீ சாதிக்கணும்னு நினைக்கிறது உன்னோட கனவு மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவோட கனவு, அப்பத்தாவோட ஆசை. இப்போ அது என்னோட விருப்பமும் கூட. நீ ஜெயிக்கணும் ஜனனி. நீ தோத்துட்டேன்னு காலில் விழ சொன்னாரு பாரு எங்க அண்ணன். அவர் முன்னால் நீ ஜெயிச்சு காட்டணும். அடுத்தவங்களுக்காக இல்ல சக்தி, நமக்காக நாம ஜெயிக்கணும். மத்தவங்கள தோக்கடிக்கணும்னு ஓட ஆரம்பிச்சா எடுத்ததும் ஸ்பீடா போவோம். ஆனா போக போக வேகம் குறைஞ்சு நம்ம கோல் மிஸ் ஆயிடும். ஆனா நம்ம நமக்காக ஓடினா கன்சிஸ்டன்ட் ஸ்பீட்ல நினைச்சதை சீக்கிரமா அடைஞ்சிடலாம். இந்த ஓட்டம் நமக்கான ஓட்டம் சக்தி. கிடைக்க போற வெற்றி என்னோடது மட்டும் இல்ல, என் கூட சரிசமமா நின்னு கை கோக்குற உன்னோட வெற்றியும் தான் நம்ம வெற்றி சக்தி. ஜனனி, நீ இப்படி சொல்றதுனால நம்ம திருப்பி பழைய மாதிரி வாழ்க்கையை வாழ போறோங்கிற நினைப்பெல்லாம் எனக்கு இல்லை. நீ சொல்ற மாதிரி காலம் எல்லாத்தையும் தீர்மானிக்கட்டும். ஹலோ, ஆமா சார். ஓ அப்படியா? ஓகே சார். தேங்க்யூ சார். நாங்கள் உடனே வரோம் சார். சக்தி, நம்ம லோன் அப்ரூவ் ஆகி வந்துச்சுல, இப்போ அதோட ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டாங்களாமா. அதான் பேங்க்ல இருந்து கால் பண்ணி சொல்றாங்க. அப்படியா? வாசு சொன்ன மாதிரி தொழிலதிபர் ஜனனிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நம்ம சரியான வழியில போறோம்னு தெரியறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அது ஒன்று தேவைப்படுது. அது என்னது? செக் பாயிண்ட். அதான் தேவைப்படுது. இப்போ வந்ததுல அந்த ஃபோன் சரியான நேரத்தில் வந்திருக்கு பாரு. இனி வேற எதை பற்றியும் யோசிக்காம பிஸ்னஸை பற்றி மட்டும் யோசிக்கிறோம், ஓகேவா? இல்ல சக்தி, இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்துட்டாலும் அப்பத்தா விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் அப்பத்தா கிட்ட கைரேகை எடுத்ததை பத்தி இன்னும் தெளிவா விசாரிக்கணும். நிச்சயமா ஜனனி, விசாரிக்கலாம். சரிவா, நம்ம பேங்குக்கு போவோம். போலவா? அந்த பையன் எவ்வளவு அசிங்கமா பேசுறாரு. வாயா என்னது அது? மனுஷனா அவன்? அவைகளை அடிப்பேங்கிறான், பிள்ளைகளை எல்லாம் வேற எடுத்துப்படுவேங்கிறான். இப்படி எல்லாம் மிரட்டி இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? கருமு. அந்த ஆள் வாயில நல்லது வந்தா தான் அதிசயம். பாவம் ஜனனி, ஆதிரிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டா. அப்பதான் சொன்ன பேச்சுக்காக தான் அந்த வீட்டுக்கே திரும்பி வந்தா. இப்ப அதுவும் படுத்துருச்சு. அந்த ஜனனியோட நிலைமையும் இப்படி ஆயிப்போச்சு. அந்த ஆளுக்கு தான் இப்ப யோகமா இருக்கு. என்ன பண்றது? அவர் நினைக்கிறதா நடக்குது. அவருக்கும் யோகா ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கப்புறமா நமக்கு யோகா ஆரம்பிக்கும். நீ வேணா பாரு நந்தினி, ஆரம்பிக்கும். எங்கிட்ட என்ன என்ன இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இது இப்படியே கிடக்க போகுது? பாவம். இந்த ஆதிர கல்யாணத்தை நடத்துறத விட்டுப்புட்டு இந்த ஜனனி அந்த ஜீவானந்தம் அந்த ஆளை தேடி போயிருந்தா இந்த 40% ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். இந்த ஆளுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். ஆணவம். அதுக்குதான் அவளுக்கு ஒரு ரூட்டு கிடைக்கலையே. என்னத்த செய்ய? ஜனனிக்கு ஒரு போனை போட்டு பாப்போமா? வேண்டாம் நந்தினி, இப்ப எதுவும் போன் பண்ண வேண்டாம். ஜனனி ஒரு திடமான முடிவோட தான் போயிருக்கா. இப்ப நம்ம எதுக்கு கூப்பிட்டு கலைச்சு விடணும்ல? நீ வேணா பாரு, அவ கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஏதாச்சும் செய்வா. இப்ப நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா வேண்டாம். எதுக்கு நம்ம தேவையில்லாம குழப்பத்தை உண்டாக்கணும்? ஜனனி செட்டில் ஆயிட்டு நம்ம கூப்பிடுவா, பாப்போம். பாவக்கா ஆதிர அந்த பிள்ளை ஒரு தகவலும் தெரியலையே. அவளை ஒரு பொம்பளைன்னு நினைச்சு அவ வீட்டுல கொண்டு வீசிட்டு வந்திருக்காங்க அரக்க கூட்டம். குறவளைங்கிறவளை கடிச்சு வச்சிட போறா, சாராயம் காய்ச்சிர. அவளுக்கு அறிவில்லடி. காதலிச்ச அன்னைக்கு அவனை கூட்டிட்டு ஓட வேண்டியதானே.
இந்த மாதிரி ராட்சச கூட்டத்துல வந்து தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதையா? கல்யாணம் பண்ற, அதை பண்ற, இதை பண்றேன்னு போறான். ஐயா, நீ வேறக்கா. போச்சு. அவன் தான் ஒரு நாளைக்கு ஒரு சிந்தனையில இருந்தானே. லவ் பண்றானா இல்லையானே தெரியல. அவ எப்படி போயிருப்பா? காரை ஓட்டிட்டு வர சொன்னா விழுந்து கிடக்குறான். என்னத்த செய்யறது? அவன் கார்ல வந்திருக்க வேணாடி, கொடைக்கானல்ல இருந்து உருண்டு வந்திருந்தாலே கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துருக்கும். என்ன பேச்சு வண்டி கிடக்கு? ஓடி போ. பாருங்க, சொல்லுங்க தம்பி, கொஞ்சம் நாகரிகமா மரியாதையா நடந்துக்குங்க. இது என் பொண்டாட்டி, நான் என்ன வேணா சொல்லுவேன். உங்களுக்கு என்ன? இவன சும்மா இருந்தா? எவ்வளவு வேலை பார்த்துருக்கா? திருட்டு வேலை பண்ணிட்டு நிக்கிறா. எது நான் திருட்டுத்தனம் பண்ணி சுத்துறேன்? ஆமாடி, நீ தாண்டி பாக்குற. நீ தான் பாக்குற. ஏய், உனக்கு தெரியாது எனக்கு? ஏண்டி இவ்வளவு திட்டம் போட்டு ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பிய? இந்த குடும்பத்தோட மானத்தை பத்தி எல்லாம் உனக்கு கவலையே கிடையாது. இந்த கேடு கட்ட பொம்பளைங்களோட சேர்ந்து என்னெல்லாம் டிராமா பண்ணிருக்க நீ? கதிர், இத பாருங்க, பொண்ணுங்களை பத்தி கேவலமா பேசுறத இத்தோட நிப்பாட்டிக்கங்க. சரிங்க நீ. ஏதோ இத்தனை நாள் அமைதியா இருந்ததுக்காக அத ஒரு பலவீனமா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. ஓஹோ, ஆமா, ஆதரவு கல்யாணத்தை நீங்க எப்படி நடத்திருப்பீங்க? அவ்வளோ பிரச்சனையில கெஞ்சி கெஞ்சி கேக்குறா. வாய திறந்தீங்களா? எங்க அம்மாவே மாத்தி வச்சிருக்கீங்கல்ல, இதுக்கு என்ன பதில் உங்கள்கிட்ட? நீங்க பண்ணது ஆதிரைக்கு விருப்பமில்லாத ஒரு கல்யாணம், அது சட்டப்படி தப்பு, அதை தெரிஞ்சுக்கோங்க. இதுல நாங்க தப்பு எதுவும் செய்யல. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப என்ன நடந்துச்சு? நாங்க நினைச்சது தானே நடந்திருக்கு. இனியும் இப்படி நடக்காது. நாங்க இத ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. என்னதான் செய்வீங்க? செய்ய முடியும்? கதிரே இருப்பா, என்ன பிரச்சனை? ஏன் இவங்களோட நின்று பேசிட்டு இருக்க? நீங்க மட்டும் இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கெல்லாம் பேசுறத வேற மாதிரி இருக்குண்ணே. குறிப்பா அதோ உங்க பொண்டாட்டினே. ஏப்பா, இவ பேசி நீ பார்த்தது இல்லையா? ஒரே ஒரு நாள் மைக்ல பேசி தானே பாத்திருக்க நீ. பக்கம் பக்கமா பேசுவாப்பா விட்டா. இந்த ரூம்குள்ள வச்சு எத்தனை பக்கம் பேசியிருக்கான்னு தெரியுமா? இங்க பாரு, இந்த ரூம்குள்ள இவளோட நான் குடும்பம் நடத்தல. விடிய விடிய உட்காந்து பேசிட்டு இருப்பா, நான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். மண்டவங்க எனக்கு தானே தெரியும், அந்த அளவுக்கு பேசுவா. இப்போ ஒரு விஷயம் காணும். பா, பேச்சு வீச்சுன்னு தமிழ்லாம் கத்துக்கிட்டீங்க போல. எதுக்கு முறைலாம் சரளமா வருது? ஏமா, ஏய் நக்கல் ராணி, திரும்பி போதும், கொஞ்சம் அடக்கி வாசி. இந்த கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்களை வீட்டுக்குள்ள நடமாட விட்டுருக்கேன்னு இலக்காரமா நினைச்சிடாதே. நானும் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தனே பிரச்சனை பண்ணுவீங்க என்ன. ஏப்பா, இவன் என்னப்பா புரியாம பேசிட்டு இருக்கேன்? ஆனா இவனுக்கு எடுத்து சொல்லுப்பா. இல்லைண்ணே, ஆதிரை கல்யாணம் நடந்ததை பார்த்த பிறகு நானும் வேற மாதிரி தானே எதிர்பார்த்தேன். ஏப்பா, நீங்க எதிர்பார்க்கறத நான் செய்ய முடியாதுப்பா. என் மனசுக்குள்ள வேற கணக்கு ஓடிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுப்பா. எல்லாத்தையும் வெளிப்படையா பேச முடியாதுப்பா. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. என்ன நீங்க? ஏமா இங்க இருக்குமா வந்திய? அப்பதாவ பாக்க. அப்பதாவ நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கீழே போங்கம்மா. சரி, பாத்துக்கங்க. போங்க போங்க. வா. அப்பதாவ என்னத்தை பார்க்க போறிய? அப்பதாவ பார்த்தாலும் அதே மாதிரி தான் படுத்திருக்க போகுது, பார்க்கலனாலும் அப்படியே தான் படுத்திருக்க போகுது. அப்பதாவ பார்த்து அப்படியே எந்திரிச்சு உட்கார வச்சிட போறீங்களா? கதிரே, கொஞ்சம் பொறுமையா இரு. இது வரைக்கும் நம்ம தானே ஜெயிச்சிட்டு இருக்கோம். இனிமேலும் நம்ம தான் ஜெயிப்போம். புரியுதா? கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணன் கணக்குகளும் அவனோட திட்டங்களும் வேற மாதிரி இருக்கும்டா. சரிதானே? இவங்கெல்லாம் பிஸ்கோத்துறா எனக்கெல்லாம். நீ வேற அவ பதில் பேசிட்டு அவட்ட போய் பேசிட்டு நீ வேற போன்னு சொல்லிட்டு வேலையை பார்ப்பிய. அப்பத்தாவை பார்க்க வந்தாங்களாம். அப்பத்தாவை பார்த்து அந்த வாக்கில் கல்யாணத்தை அப்படியே நடத்தி கிழிச்சிட்டாளுங்க. அப்பத்தாவை பார்த்து கிழிக்க போறாளுக்கு. பார்ப்போம், உயிர் இருக்கிற வரைக்கும் படுத்து கிடக்கட்டும். அப்படியே முடிஞ்சு போச்சுன்னா எடுத்து அம்மிட்டு வேலையை பார்ப்போம். அதான் கையெழுத்து எல்லாம் வாங்கிட்டோம்னா அப்புறம் என்ன? ஆடிட்டர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்கிட்ட, அதையும் மனசுக்குள்ள போட்டு ஓட்டிட்டு தான் இருக்கேன். சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். ஆமாம், முதல்ல இந்த ரூமை காலி பண்ணணும். பாதி இடத்த அதை அடைச்சிட்டு படுத்து கிடக்கு. ஜான்சி, ஜான்சி, இதோ வந்துட்டேன். வா நீ வாங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு பூ பழம்லாம் கேட்டல, வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, கரெக்டா இருக்கா பாத்துக்காங்க. ஜான்சிராணி, ஜான்சிராணி, ஆதிர, எவ்வளவு நேரமா நீ இப்படியே உட்காந்துருப்ப? எந்திரிச்சு போய் மூஞ்சி கழுவுமா. வாமா, எழுந்திரி. இந்தாம்மா, உனக்காக கரிகாலம் சேலை வாங்கிட்டு வர சொன்னான். எந்திரிச்சு கட்டுமா. ஆதிர, எழுந்திரிமா. ஏய் ஏ சிங்காரி, ஏய் டாடி, ஏய் பெண்ணடி உனக்கு என்னத்துக்கு இப்படி உட்காந்துருக்க? உன் வீட்டில் எதுவும் இலை விழுந்துருச்சா? இல்லை உங்கள் அம்மா இழுத்துக்கிட்டு கிடக்கலா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மூஞ்சி நம்ம அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்க.
ஏய் உனக்கு அம்புட்டு தான் மரியாதை சொல்லிட்டேன். எம்பட்டேரண்டி உன்னை கெஞ்சிக்கிட்டே கிடப்பாங்க. ஏன் தெரியும் முதல்ல எங்களெல்லாம் பார்த்த மனுஷங்களா தெரியலையா? சுடுகாட்டுல இருக்கிற மண்டவட்ட பாக்குற மாதிரி என்னமோ அரண்டு பாக்குற. என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏமா சும்மா இருமா, அவளே முடியாம இருக்கா, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா? வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஆதிர டயர்டா இருக்க பாப்பா, இந்தா ஜூஸ குடி. பாய நினைச்சுக்க. ஏண்டா நம்மளெல்லாம் சுத்தல்ல விட்டு ஓடிக்கிட்டு இருந்தா அவளுக்கு ஜூஸ கொண்டாந்து குடுக்குறியா நீ? டேய் ஏன்டா அவள் இப்படி தாங்குற? 2 நாள் என்கிட்ட விடு, 4 போட்டேன்னு வையி என் வலிக்கு தானா வந்துருவா. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? இதை பாரு, நீ பேசாம போ. ஏன் பொண்டாட்டி தானே, நான் பாத்துக்கிறேன் போ. பொண்டாட்டி நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த புள்ள வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதா பாரு, இங்கிட்ட அங்கிட்ட அசைய மாட்டேங்கிறாளே. போற வரவெல்லாம் இது ஏன் இப்படி உட்காந்துருக்குன்னு என்கிட்ட கேக்குறாங்க. எனக்கு இல்ல கடுப்பாவுது. ஆதிர கொஞ்சம் குடி பாப்பா. வந்ததுல இருந்து எதையும் சாப்பிடாம இருக்க. வயிற்றுக்கு ஏதாவது இறைய போடு. வேண்டாம். சோறு சாப்பிடுறியா? ஏக்கா சோறை போட்டு வாங்க. தாரு கரிகாலா, நீ கேட்டியன்னா இந்த புடவை வாங்கிட்டு வந்திருக்காக. ஒழுங்கா கட்டிக்கிட்டு முதராத்திரிக்கு தயாராக சொல்லு. இல்ல மாட்டேன் முடியாது இப்படி எதுவும் வம்பு பண்ணிட்டு இருந்தான்னு வையே, நல்லா இருக்காது பாத்துக்க. பேசாம போமா நீ. சித்தி நீயும் எஞ்சி போ. புடவை தானே அவ கட்டிட்டு வருவா, போ. கரிகாலா, இவளுக்காக நீ இவ்வளோ பண்ற, அவ உன்னை ஒரு புழு பூச்சி அளவுக்கு கூட மதிக்க மாட்டேங்கிறா. இவளை வச்சு நீ எப்படிதான் குடும்பம் பண்ண போறியே தெரியலடா. பேசாம போ சித்தி. அம்மா காதல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், திரும்ப வந்து பேயாட்டம் ஆடுவா. போங்க நீங்க. ஏக்கா நீ போக்கா. எப்படியோ போப்பா. சும்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு பிரிக்கிறதுக்குனே வர்றது. ஆதிர இப்படியே இருந்தா எப்படி ஆதிர? முதல்ல புடவைய மாத்தணும்ல. சரி இந்தா ஜூஸ குடி, கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஜூஸ குடி, அதுக்கப்புறம் புடவைய கட்டிக்கலாம். ஜூஸ குடி. இப்ப என்ன நான் குடிக்கணும் அவ்வளவுதானே? குடு. ஆனா இதெல்லாம் வேண்டாம், விஷம் இருந்தா குடு. இப்படி உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே அடியா போயிடுற. ஏன் இப்படி சொல்ற? ஏய் என்னடி கத்துற? விஷம் வேணுமா உனக்கு? விஷத்தை கொடுத்தா குடிச்சுட்டு நீ போய் சேர்ந்துருவ. உன்னை அனுப்பிட்டு நாங்க தலையில துண்டு போட்டுக்கிட்டு அவள் பறந்து போனாலேன்னு பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கணுமா? இந்த பாரு, அந்த மாதிரிலாம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ சாவணும்னு ஆசைப்பட்டா கூட ஏன் அனுமதி இருந்தாதான் சாவ முடியும். ஏம்மா நான் கடைசியா சொல்றேன், நீயா உள்ளார போய் முகத்தை கழுவி புடவைய மாத்திரு. இல்லன்னு வையே, அத்தனை பேர் முன்னாடி நானே புடவைய உருவி வேற புடவை மாத்தி விட்டுருவேன். என்னடி வாய பொளக்குற? செய்ய மாட்டேன்னு பாக்குறியா? செஞ்சு கட்டவா? புடவை உருவா உருவா. என்னடி வாய பொளக்குற? செய்ய மாட்டேன்னு பாக்குறியா? செஞ்சு கட்டவா? புடவை உருவா உருவா. ஏய் நெட்டச்சி, உன்கிட்ட கடைசியா சொல்றேன் கேட்டுக்க. இதுதான் உன் வீடு, அவன் தான் உன் புருஷன், நான் தான் உன் மாமியா. இதுல எந்த மாத்தமும் இல்ல. மரியாதையா நாங்க சொல்றபடி கேட்டு நடந்தா நல்லா இருப்ப. இல்லன்னு வையே, உன் நிலைமை இன்னும் மோசமா போயிடும். அவளை உள்ள கூட்டு போ. போமா உள்ள போய் சும்மா சும்மா அவளே வஞ்சிட்டு இருக்க. அந்த லூசு பயலுக்கு ஏண்டி ஃபோன் பண்ற? வேற இந்த ஜான்சன் அன்னிக்கா போனை போட முடியும்? இருங்க, அவனுக்கு தான் போனை போடணும். ஆதிர பயந்துக்காத, எனக்காக இதை மட்டும் கேட்டிக்கோ. ஏன் அவ ஒரு லூசு. ப்ளீஸ் ஆதிர, நான் இருக்கேன்ல. போன எங்க வச்ச? ஹலோ, இப்ப எதுக்கு போன் அடிக்கீங்க? ஏய் ஆதிரிட்ட போனை கொடுறா. ஆதிர நந்தினிக்கா பேசுது. ரைட்டு தான், நம்ம வாழ்க்கையை கெடுக்க நினைச்சாங்கல்ல, இவங்களை கட் பண்ணி விடுறது ரைட்டு தான். என்ன கட் ஆயிடுச்சு?
கட் பண்றாளா? யாரு கட் பண்ணா? தெரியலையே. அவளா, அவனா? போடு, மறுக்க போடு. இங்க பாரு, இனி உனக்கு நான், எனக்கு நீ, அம்பிட்டுதான். எதுக்கு திரும்ப திரும்ப போன் அடிக்கீங்க? ஏ ஆதிரிட்ட போனை கொடுக்க சொல்லிட்டு இருக்கேன், எதுக்கு இப்ப கட் பண்ற? அவதான் கட் பண்றால, இனி பேச மாட்டா. இங்க பாருங்க, புரிஞ்சுக்கோங்க, இனி அவ என் பொண்டாட்டி. ஐயோ கரிகாலம், விருப்பத்தாம விட்ட போனை கொடு. நீ பேசுறது கேட்கவே எரிச்சலா இருக்கு. எனக்கும் தான் எரிச்சலா வருது. குடுறா போனை. ஏன் கத்துறீங்க? இருங்க தங்கம், நந்தினி அக்கா தான் உன்கிட்ட பேசணுமா, ஒத்த காலில் நிக்காங்க. எனக்கு யார்கிட்டயும் பேச வேண்டாம். என்னதான் மொத்தமா ஏமாத்திட்டாங்கல்ல, அதோட என்ன தலைமுழுக்கிட்டு சொல்லு. இனி எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன விட்டு சொல்லு. ஏ ஆதிர. ஹலோ, கேட்டுச்சா? வைங்க, இனி எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. ஏய் நீ வேற. டேய் இவனை வாரி எங்க போட? லூசு பைய. இவன் ஏன்க்கா இப்படி பேசுறா? வேற எப்படி பேசுவான்னு எதிர்பார்த்த? அப்படியே கொஞ்சி நல விசாரிப்பான்னு பாத்திய? அவ கோயில்ல வச்சு என்ன கத்துனா? எல்லாரும் என்னை ஏமாத்தி விட்டீங்க. சக்தி என்ன நீ இதுல கூட்டா என்னென்ன கேட்டாடி? ஏன்க்கா அதுக்காண்டி கொஞ்சம் கூட பாசம் இல்லாம பிஹேவ் பண்ணுவாளா? அவ என்ன நம்ம மாதிரி ஆளா சுச்சு போட்டா அமைதி ஆகுறதுக்கு? நம்ம தான் என்ன அடி கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு தொடச்சு போட்டுவிட்டு அப்படியே அடுப்பங்கரையில போய் சமைக்கிற வேலையை பார்ப்போம். நம்ம மாதிரி இல்லடி அவ. கொஞ்சம் உக்கிரமானது அது பைத்தியம். இந்த குணசேகர வீட்டு வம்சாவளி தானே. இயற்கையா அவ குணமே அப்படித்தான். இயல்பா நம்ம மேல அவளுக்கு பிரியம் எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. ஏதோ இந்த அருணை காதலிச்சா அவங்க கூட ஓடுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். நம்ம சொன்னதுக்கெல்லாம் தலைய ஆட்டிக்க அண்ணி அண்ணின்னு இருந்தா. அதான் கல்யாணம் நடக்கிறைய என்ன செய்வா? எரிச்சலா தான் ஆவ. வேற எனக்கு ஒன்னும் ஆச்சரியமா. ஏன்க்கா நீங்க சொன்ன மாதிரி அவ வேணா வேற வம்சாவளியா இருக்கட்டும், நம்ம ஜீனு வேற தானே. நமக்கு அப்படிலாம் படக்குன்னு விட தோணுமா? யோசிச்சு பாருங்கக்கா, அந்த பிள்ளை வாழ்க்கை போச்சுக்கா. அது ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசிக்கிருக்கு. நேர்ல வேணா போய் பேசி பாப்போமா? என்ன பண்ண சொல்ற? எனக்கும் தெரியுது, சங்கடமா தான் இருக்கு. என்ன பண்றது? அவதான் கேட்க மாட்டேங்கிறாளே. இப்ப அங்க போய் நின்னுக்கு என்ன பண்ணுவ? இல்லக்கா நம்ம நேர்ல போய் பேசுவா, புரிஞ்சுக்கிடுவா. இங்க யாரு? அப்பவே ஆத்தாக்காரி தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடுனா இப்ப சலங்கைய கட்டிக்க ஆடுவா? நம்மளே கொலை அறுத்து விடுவா. கொஞ்ச நேரம் இரு. அந்த வீட்டுல இன்னும் இருக்கான்னா எப்படி இருக்கான்னே தெரியலையே. இந்த ஏர்வாடியில கொண்டு போய் கால சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கட்டி வச்சிருப்பா. இல்லன்னா இந்நேரத்துக்கு ஒடியாந்துருப்பாடி. அவ என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. ஆதிர, ஜூஸையாவது குடி. வெறும் வயிற்றுல எம்பட்டு நேரம் இருப்ப? எனக்கு வேண்டாம் ப்ளீஸ். என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு ப்ளீஸ். கெஞ்சி கேக்குறவன் காலில் வேணாலும் விழுற. சரி நான் போறேன். ஆனா இங்க பாரு, புடவைய மட்டும் கட்டிக்க பாப்பா. இங்க பாரு, இங்க வச்சுட்டு போறேன். நீ புடவைய கட்டிட்டேன்னு வச்சுக்கேன், அம்மா அவ பாட்டுல போயிருவா. இல்லைன்னா லூசு ஏதாவது குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பா. சரியா? ஆதிர, புடவைய மட்டும் எனக்காக கட்டிக்கோ. வர்றேன். எதுக்கு என்ன வெளியே வெயிட் பண்ண சொன்ன? இல்லை ஜனனி, இங்கே இதை விட்டால் பெரிய ஹோட்டல் எதுவும் கிடையாது. சக்தி, பெரிய ஹோட்டலில் தங்குற அளவுக்கு நம்ம கிட்ட காசு கிடையாது. அது ரைட்டு, இங்கே தங்கினா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்ல, அதான் பார்த்தேன். அதான் கூட நீ இருக்கியே. இல்லை ஜனனி, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல, அதான் பார்க்குறேன். ஓகே தான். ஒன் டேக்கு எவ்வளவு சொல்றாங்க? 3500 சொல்றாங்க. சக்தி, நம்ம கிட்ட இருக்கிறதே 2000 தான். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. வா, வேற எங்கேயாச்சும் பார்க்கலாம். இங்கே ஜனனி, காசு குறைச்சலுங்கிறதுக்காக வேற எங்கேயாவது போய் தங்கி அங்கே வேற மாதிரி ஆயிர போகுது. இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்குவோம், நாளைக்கு போய் வீடு எங்கேயாச்சும் பார்ப்போம். ஹலோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜனனி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? அது சும்மா இந்த பக்கமா வந்தோம், அதான் சும்மா நின்னுட்டு. ஜனனி, உனக்கு பொய் சொல்ல தெரியாது, உண்மைய சொல்லு. அது சொல்லவும் தயக்கமா இருந்தா பேசாம நில்லு. சக்தி என்ன, நீங்க சொல்லுங்க, வாட் இஸ் த மேட்டர்? நாங்க வீட்டு விட்டு வெளியேறிட்டோம்.
அடடா நல்ல முடிவு. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அண்ணே எப்படி இருந்தாலும் அது நல்ல முடிவு தான். அதுக்கு மேல அதை பத்தி எனக்கு தெரிய வேணாம். அது இருக்கட்டும், வீட்டை விட்டு ஓடி வந்த 2 காதலர்கள் இந்த இடத்துல இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு நாளைக்கு போய் வீடு பார்க்கலாம் இங்க ரூம் எடுக்க வந்தோம். நோ, முடியவே முடியாது. இதை என்னாலாம் அனுமதிக்க முடியாது. பக்கத்துல தான் என்னோட தாஜ்மஹால் இருக்கு. உங்களுடைய பொற்பாதங்களை பதித்து இன்றிரவு அங்க உறங்கிவிட்டு நாளை நான் மூவரும் சேர்ந்து வீடு பார்க்க போலாம். ஓகே, கம் ஆன், வாங்க. இல்ல பரவாயில்ல, வேண்டாம். ஏன் வேணாம்? எதுக்கு வேணாம்? இல்ல உங்களுக்கு சங்கடமா இருக்க போகுது. அட என்னென்ன, மனம் இருந்தால் மார்க்க வந்து புதுசா ஒருத்தவங்க வந்து எங்களை சங்கடப்படுத்தலாம் முடியாது. வாங்கண்ணே, நீங்க வேற. வா ஜனனி. வேண்டாம் ப்ளீஸ். ஜனனி, இப்ப நீ வரல, உங்கூட பேச மாட்டேன், போ. ஆத்தாடி, இதுதான் சாக்குன்னு நிம்மதியா இருந்துருவியோ? இங்க பாரு, நீ வரல ஒரு நாளைக்கு 300 தடவை கால் பண்ணி டார்ச்சல் பண்ணிடுவேன். எப்படி வசதி? அண்ணே வாங்கண்ணே, வா ஜனனி, வா வாங்கண்ணே. எங்க அம்மா எங்க தங்கச்சி எல்லாம் பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. எங்க வீட்டுல யாரும் இல்ல. ரொம்ப யோசிக்காத ஜனனி, வா.